கொஞ்ச நாளாக வந்து மோடியை மையப்படுத்தி நிறைய சர்ச்சையான விஷயங்கள், சர்ச்சையான சம்பவங்கள் நிறையா வந்து வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. இது எதை வெளிப்படுத்துது அப்படின்னா, இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த பார்ப்பன கும்பல், ஆரிய பார்ப்பன கும்பல் மோடியை மாற்றிட்டு வேறொரு முகமூடியை வந்து பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டு கொண்டு வர்றதுக்காக முயற்சி எடுக்கிறது வந்து வெளிப்படையாக தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா நடக்கிற விஷயங்கள்லாம் தொகுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அதை நோக்கி தான் நகருது இந்திய அரசியலுங்கிறது. வந்து முக்கியமாக வந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைல் இப்போ போன 30ஆம் தேதி, ஜனவரி 30ஆம் தேதி இது வந்து ஒரு இப்போ உலக லெவலில் பரபரப்பு செய்தியாச்சு. முக்கியமாக வந்து மோடியோட பேர் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து அந்த எப்ஸ்டீன் அந்த பாலியல் குற்றவாளி அவன் வந்து இறந்து போயிட்டான். ஜெயிலில் இருக்கும்போதே வந்து இறந்துட்டான், கொண்டுட்டு தான் சொல்கிறாங்க. அவன் வந்து ஒரு பாலியல் புரோக்கர். அவன் வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பாலியல் புரோக்கர். தனியாக இதுக்குன்னு ஒரு தீவு அவன் வந்து வச்சுருக்கான், பாம் பீச்சுன்னு சொல்லி, பாம் பீச் ஹவுஸ்ன்னு சொல்லி. அங்கே வந்து அங்கே உலக லெவலில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள், தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், பெரிய தொழிலதிபர்கள், இவங்க எல்லாத்தையும் கூட்டு போய் வந்து அவங்க வந்து பாலியல் விஷயத்தில் ஈடுபடுத்துறது. அதுக்காக சிறு குழந்தைகள் வரைக்கும் அந்த பாலியல் குற்றங்களில் ஈடுபடுத்துறத ஒரு புரோக்கர் வேலை தான் அவன் பார்த்தவன், அந்த எப்ஸ்டீன்றவன் வந்து. ஆக்சுவலாக அவன் வந்து அமெரிக்க அரசாங்கத்தோடைய, அவன் அந்த அமெரிக்க ஆளும் வர்க்கத்தோடைய கையாள் தான், அப்படி தான் அவனை சொல்ல முடியும். அது வந்து அவன் இஸ்ரேலுக்காக வேலை பார்த்துருக்கான், அதே மாதிரி அமெரிக்க ஆளும் வர்க்கத்துக்காக வேலை பார்த்துருக்கான். இவனுக்கு எல்லாம் ஒன்று தான். ஆக்சுவலாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கமாக இருந்தாலும் சரி, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கமாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கமாக இருக்கக்கூடிய இந்த ஆரிய பார்ப்பனர்களாக இருந்தாலும் சரி, இவனுக்கு எல்லாம் ஆக்சுவலாக ஒரு கும்பல் தான், ஒரு குரூப்பு தான். இவனுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரே நோக்கம் ஒன்று தான். இந்த உலகத்தில் வந்து ஆரியர்களுடைய ஆதிக்கத்தை கொண்டு வரணும், இந்த நோக்கத்தில் அவனுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவனுங்களுக்காக வந்து ஒரு புரோக்கர் வேலை பார்த்தவன் தான் அந்த எப்ஸ்டீன்கிறவன். அதில் நிறைய விஷயங்கள் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. அவனை வச்சு நிறைய பேரை வந்து இவனுக்கு வந்து இந்த இதில் வந்து சிக்க வச்சுருக்காங்க. நிறைய தலைவர்களை வந்து, உலக தலைவர்களை, பெரிய பெரிய தொழிலதிபர்களை, இப்போ எலன் மாஸ்க்கு, அதே மாதிரி இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அனில் அம்பானி, இப்படி நிறைய பேர், அதே மாதிரி பில் கிளின்டன், நிறைய பேர் வந்து இதில் சிக்கியிருக்காங்க. சிக்கினது மட்டும் இல்லாமல் அவங்க பற்றின நிறைய ஃபோட்டோஸ், எவிடன்சஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அதெல்லாம் கையில் வச்சுருக்காங்க. அந்த எப்ஸ்டீன் போட்டு தள்ளிட்டானுங்க. போட்டு தள்ளிட்டு 30 லட்சம் பக்கம்னு சொல்கிறாங்க அந்த டாக்குமெண்ட் முழுக்க. எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணி பெரிய பரபரப்பு உருவாக்கிட்டு இருக்காங்க. இதில் மோடியை பற்றி இவனுக்கு சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா வந்து 2017 வந்து மோடி வந்து அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப்பை வந்து போய் பார்க்க போனாப்புல. ஜூன் மாதம் 25, 26 இந்த தேதிகளில் வந்து அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப்பை சந்தித்து அதுக்கு பிறகு ஒரு வாரம் கழித்து இஸ்ரேல் போகிறாப்புல. ஜூலை மாதம் 2017 ஜூலை 4லேருந்து 6 வரைக்கும் இஸ்ரேல் போகிறாப்புல. அந்த இஸ்ரேல் போயிட்டு அதுக்கு பிறகு 3 நாள் மோடி அங்கே போயிட்டு வந்த பிறகு 3 நாள் கழித்து ஜூலை 9, 2017 அந்த எப்ஸ்டீன் வந்து என்ன பண்ணான்னா ஒரு மெயில் அனுப்பியிருக்கான். என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி மோடி வந்து என்கிட்ட ஆலோசனை வாங்கினாப்புல, அமெரிக்க அதிபர் நலனுக்காக இஸ்ரேலில் வந்து டான்ஸ் ஆடி பாட்டு பாடினாப்புல, அங்கே என்ன 2 வாரத்துக்கு முன்னாடி மோடி ட்ரம்ப் மீட்டிங்கில் என்ன நடந்ததோ அதுக்கு வந்து பலன் அளித்தது அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் அனுப்புகிறாப்புல. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம், மோடியை பற்றின விஷயம். உடனடியாக வந்து இந்த செய்தி வெளியில் வந்த மறுநாளே வந்து இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை வந்து மறுப்பு தெரிவித்தாங்க. இதெல்லாம் பொய், அவன் வந்து ஒரு குற்றவாளியோட ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம வந்து அதை ஆதாரமாக எடுத்துக்க முடியாது, இதை புறந்தள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்து மறுப்பு செய்தி கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கு மறுநாளேவும் திருப்பி வேற ஒரு விஷயத்தை அவன் வந்து வெளியில் கிளப்பி விட்றானு. அனில் அம்பானி 2019 இந்த எப்ஸ்டீனை போய் பார்த்துருக்காப்புல, மோடியோட சார்பில் போய் பார்த்தாப்புல அப்படின்னு சொல்லி அந்த எப்ஸ்டீன் வந்து ட்ரம்போடைய ஒரு கூட்டாளிக்கு வந்து அவன் ஒரு மெயில் அனுப்பியிருக்கான். ஸ்டீவ் பான்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனுக்கு வந்து அந்த எப்ஸ்டீன் வந்து மெயில் அனுப்பியிருக்கான். அனில் அம்பானி மோடியோட ஆள் வந்து என்னை வந்து பார்த்தாப்புல அப்படின்னு சொல்லி மோடி சார்பில் வந்து பார்த்தாப்புலன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காப்புல. அதுக்கு வந்து இது வரைக்கும் எந்த மறுப்பும் சொல்லலை, வெளியுறவுத்துறை வந்து மறுப்பு சொல்லலை. அப்போ இது வந்து நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட இருக்குது அப்படிங்கிறது வந்து நல்லா தெளிவாக தெரியுது. இதை வந்து 2 மாதத்துக்கு முன்னாடியே, இப்போ இதெல்லாம் நடக்கிறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே சுப்பிரமணிய சாமி, பிஜேபியுடைய முக்கியமான ஒரு ஆள், ஆர்எஸ்எஸ் யுஎஸ் எல்லாத்துக்கும் லிங்க் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். அந்த சுப்பிரமணிய சாமி வந்து என்ன சொன்னாப்புல அப்படின்னா, 2 மாதத்துக்கு முன்னாடி 30/11/2025 ஒரு ட்வீட் போட்டாப்புல. இது மாதிரி வந்து மோடியை பற்றின ரகசியங்கள், ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அமெரிக்காட்ட இருக்குது, அமெரிக்க அரசாங்கத்திட்ட இருக்குது, இதெல்லாம் வெளியில் வரப்போகுது. மோடி வந்து ஆக்சுவலாக வந்து பேச்சுலர் கிடையாது, மோடிக்கு வந்து பெண்கள் விஷயத்தில் ரொம்ப மோசமான ஆள், நிறைய தொடர்புகள் இருக்குது, அதுக்கான ஆதாரங்கள்லாம் அமெரிக்க அரசாங்கத்தில் இருக்குது, அதெல்லாம் வெளியில் வந்து நாரப்போகுது, இது வந்து இந்தியாவுக்கே பெரிய அவமானமாக இருக்க போகுதுன்னு சொல்லி 2 மாதத்துக்கு முன்னாடியே சுப்பிரமணிய சாமி சொன்னதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ இது எல்லாமே வந்து என்ன கடைசியாக எதை நோக்கி போகுது அப்படின்னா வந்து மோடியோட பிம்பத்தை வந்து காலி பண்ணுற வேலை. மோடி வந்து ஒரு பிம்பம், ஒரு முகமூடி தான். ஆக்சுவலாக மோடின்றது ஒரு கட்டியமைக்கப்பட்ட ஒரு பிம்பம்.
அந்த பிம்பத்தை வந்து காலி பண்ணுற வேலை வந்து இங்கே ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர்களும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆளுநர்களும் சேர்ந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறதா வந்து தெரியுது. ஏன்னா இதெல்லாம் இவனுக்கெல்லாம் ஒரே கும்பல் தான். இவங்களுக்கு தெரியாமலாம் இந்த விஷயங்கள்லாம் வெளியில் வராது. இவனுக்கு தான் வெளியில் பரபரப்பாக கொண்டு வரானுங்க அப்படின்னாலே அப்போ இவங்களுடைய நோக்கத்துக்காக தான் கொண்டு வரானுன்றது தெளிவாக தெரியுது. அப்போ மோடியை டேமேஜ் பண்ணி மோடியோட இமேஜை காலி பண்ணி அந்த இடத்துக்கு வேற ஒரு ஆளை கொண்டு வரதுக்கான நோக்கம் இதுக்குள்ள இருக்குது அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரியுது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து இந்த வர்த்தக ஒப்பந்தம், இப்போ அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வர்த்தக ஒப்பந்தம், ட்ரம்ப் வந்து பொருட்களுக்கு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருட்களுக்கு வந்து 25% அப்படிங்கிற டாக்ஸை வந்து 50% டேக்ஸ் ஏற்றி 25% வந்து தண்டனை வரி போட்டு அது பெரிய பிரச்சனையாக ஒரு வருஷமாக ஓடிட்டு இருக்கு. இது வந்து இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணியிருக்காப்புல ட்ரம்ப் வந்து இதை 18% குறைச்சிருக்கேன், 25% அந்த தண்டனை சுங்க வரியை ரத்து பண்ணிட்டேன், ஏற்கனவே 25% அந்த கஸ்டம் டியூட்டியை வந்து 18% குறைச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து ட்ரம்ப்போட ட்வீட்டு தான். இது வந்து பெரிய ஒப்பந்தங்கள் அந்த அக்ரிமெண்ட்டெல்லாம் எதுவும் வெளியில் வரும், எல்லாமே ட்ரம்ப் ஒரு ட்வீட்டில் தான் சொல்லிட்டு இருக்காப்புல. ட்வீட் போட்டு இந்த மாதிரி வந்து அது வந்து குறைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒன்று. ரெண்டாவது வந்து இந்திய அரசாங்கம் வந்து இனிமேல் வந்து ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், ஏற்கனவே அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இனி வந்து வெனிசுவேலாவில் இருந்தால் ஆயில் வாங்க போகிறாங்க, இந்தியா வாங்கணும், அதுக்கு நான் உத்தரவு போட்டிருக்கேன், சரின்னு சம்மதம் சொல்லிட்டாங்க. வெனிசுவேலானா இப்போ அமெரிக்காவோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அப்போ அமெரிக்காட்டிருந்து ஆயில் வந்து கிட்டத்தட்ட இந்தியா வாங்குறதுக்கு ரஷ்யாட்ட இருந்து வாங்கின ஆயில் வாங்குறத ஸ்டாப் பண்ணிவிட்டு அமெரிக்காக்கிட்ட வந்து ஆயில் வாங்குறதுக்கு இந்தியா ஒத்துக்குச்சு அப்படிங்கிற ஒரு விஷயமும். இது மட்டும் இல்லாமல் ஆயில் மட்டும் இல்லாமல் விவசாய பொருட்கள், பால் பொருட்கள், நிலக்கரி, இது மாதிரியான பொருட்கள் எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட $500 பில்லியன் அளவுக்கு இந்தியா வந்து அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு வந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இனிமேல் வரி வந்து 0% தான். அமெரிக்காவிலேருந்து எந்த பொருள் இந்தியாவில் இறக்குமதி பண்ணாலும் வரியே கிடையாது, 0% டாக்ஸ் தான். அதுக்கு இந்திய அரசாங்கம் ஒத்துக்கிட்டாங்க. இப்படியெல்லாம் வந்து வரிசையாக ட்வீட் மேலே ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இந்திய அரசாங்கத்தில் இருந்து இதுக்கு எந்த மறுப்பும் கிடையாது. மாறா வந்து மோடி என்ன சொல்லியிருக்காப்புலன்னா ட்ரம்ப்புக்கு நன்றி சொல்லியிருக்காப்புல. இந்த 18% வரி குறைச்சதுன்றது ஒரு சாதனை, ட்ரம்ப் வந்து நோபல் பரிசு வாங்குறதுக்கு ஒரு தகுதியான ஆள், அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன்னு சொல்லி ட்ரம்ப்பை புகழ்ந்து மோடி வந்து ட்வீட் போட்டார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ட்ரம்ப் சொன்ன எல்லாத்துக்கும் வந்து மோடி தலையாட்டிட்டாப்புல, இந்தியா தலையாட்டிடுச்சு அப்படிங்கிறதான் இதிலேருந்து வரக்கூடிய வெளிப்பாடு. இது வந்து பெரிய பிரச்சனையாக எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, மீடியாக்கள் டிபேட் ஆகுது, மக்கள் என்ன இவ்வளோ மோசமாக கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கு இந்தியாவை அடை வச்சுருக்காங்க அப்படின்ற அளவுக்கு வந்து வாதம் நடக்குது. மத்திய அரசாங்கத்தோட சார்பில் வந்து மினிஸ்டர் பியூஷ் கோயல் வந்து ஒரு முட்டு கொடுக்குறாப்புல, மோடிக்கு முட்டு கொடுத்து இல்லை இது ஒரு வருஷமாக பேச்சுவார்த்தை நடத்தணும். மோடி போன பிப்ரவரி 2025 அமெரிக்கா போயிட்டு வந்தாப்போ அதுலேருந்து ஒரு வருஷமாக பேச்சுவார்த்தை 2 தரப்பும் நடத்தணும், பல முறை நாங்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கோம், இதில் வந்து பலன் இருக்குது, எல்லாருக்கும் 2 தரப்புக்கும் பலன் இருக்குது அப்படின்னு சொல்லி முட்டு கொடுக்குறாப்புல. ஆனால் அது வந்து எடுபடலை. இது வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்திய விவசாயத்தை அழிக்கிற மாதிரியும், இந்தியாவில் இருக்கக்கூடிய பால் உற்பத்தியாளர்கள் மொத்தமாக அவங்க மார்க்கெட்டை பூரா அவனே கேப்சர் பண்ண போகிறாங்க, அமெரிக்க கம்பெனிஸ் வந்து கேப்சர் பண்ண போகிறாங்க இந்திய மார்க்கெட்டை. அப்போ இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தா இதுவே மோடியை வந்து ஃபுல்லாக டேமேஜ் பண்ணுறது தான். மோடியோட இமேஜை டேமேஜ் பண்ணி மோடி வந்து அமெரிக்காவோட அடிமை, ட்ரம்ப்போட அடிமை அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற மாதிரி தான் இந்த ஒப்பந்தம், இந்த செய்திகள் எல்லாமே இருக்குது. அப்போ இதுவுமே வந்து மோடியை காலி பண்ணக்கூட ஒரு ஏற்பாட்டை நோக்கி தான் அது நகருது அப்படிங்கிறது தான் இந்த விஷயங்களும் நமக்கு வெளிப்படுத்துது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சீனா வந்து இந்தியாவுக்குள்ளே ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கின்ற ஒரு பிரச்சனை இது ரொம்ப காலமாக இருந்துகிட்டு இருக்கு. 2020 சீனா ஆக்கிரமிப்பு, சீனாவுக்கும் இந்திய படைகளுக்கும் எல்லையில் நடந்த அந்த சண்டைக்கு பிறகு சீன ராணுவம் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து ரொம்ப தூரம் உள்ளே வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தொடர்ந்து எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு. இது வந்து இந்திய அரசாங்கம் வந்து முறையான நடவடிக்கை எடுக்கலை, மோடி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலை, சீனாவுக்கு விட்டு கொடுத்துட்டாங்க இந்தியாவோட பகுதியில் அப்படின்ற ஒரு பிரச்சனை ரொம்ப காலமாக இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இதை பற்றின ஒரு விஷயமும் இப்போ திருப்பி டிபேட்டில் வருது. ராணுவ தளபதியாக இருந்த நரவணே அப்படிங்கிறவர் வந்து ஒரு புக்கு சுயசரிதை எழுதியிருக்காப்புல, தன்னோட சுயசரிதை எழுதியிருக்காப்புல. அந்த சுயசரிதை புத்தகத்தை பற்றி மீடியாவில் செய்திகள் வந்திருக்கு, ஒரு பிரபலமான பத்திரிகையில் இது அந்த புத்தகத்தை பற்றின விஷயங்கள் வெளியில் வந்திருக்கு, ஒரு கட்டுரை வந்திருக்கு. அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த நரவணே என்ன சொல்கிறாப்புலன்னா வந்து இது வந்து சீன படைகள் வந்து இந்தியாவுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சு உள்ளே ஆக்கிரமிப்பு பண்ணி அவன் டாங்கிகள், இராணுவ வீரர்கள் எல்லாம் உள்ளே வந்துட்டானுங்க. இதை வந்து இந்திய அரசாங்கத்துக்கு முறைப்படி வந்து தகவல் சொன்னோம், இராணுவ தரப்பில் இருந்து ராஜ்நாத் சிங், அஜித் தோவல், ஜெய்சங்கர் எல்லாருக்குமே தகவல் சொல்லியும் கூட சரியான உத்தரவு வந்து கிடைக்கல, இராணுவத்துக்கு சரியான உத்தரவு அரசியல் தலைமையிலேருந்து மேலே இருந்து அரசாங்கத்து மோடி அரசாங்கத்திலேருந்து வரலை, பதில் தாக்குதல் நடத்தணும் அப்படின்ற அளவுக்கு வந்து எந்த விதமான உத்தரவு எங்களுக்கு தெளிவாக இல்லை, சரியான நேரத்தில் எந்த உத்தரவும் இல்லை, உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி இராணுவத்தோட தரப்புக்கு வந்து தள்ளிவிட்டாங்க இதை வந்து
அப்படின்னு சொல்லி மோடி அரசாங்கத்தை குற்றச்சாட்டி வந்து அந்த புத்தகத்தில் ஒரு பதிவு பண்ணியிருக்காப்புல, ராணுவ தளபதி பதிவு பண்ணியிருக்காப்புல. இதுவும் இப்போ ஒரு பெரிய விஷயமா விவாதிக்கப்பட்டு இருக்கு. பார்லிமெண்ட்டில் எதிர்கட்சிகள் ராகுல் காந்தி உட்பட பல பேர் இந்த பிரச்சனையை கிளப்பி இதெல்லாம் பேசக்கூடாது, இது வந்து இந்த புத்தகமே வெளியில் வரல, ஆதாரம் இல்லாத செய்தியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்க தரப்புல இருந்து அமித்ஷால இருந்து ராஜ்நாத் சிங்ல இருந்து எல்லாம் வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து இப்போ அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ இந்த விஷயமேவும் சீனாவோட ஆக்கிரமிப்புக்கு வந்து எந்த நடவடிக்கையும் மோடி எடுக்கலை அப்படின்ற, சீனாவுக்கு இணங்கி போறாப்புல அல்லது சீனாவுக்கு அடிபணிஞ்சு போறாப்புல அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தோட்டமும் ஸ்ட்ராங்காக வந்துகிட்டு இருக்கு. இதுவுமே மோடியை வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய, மோடியோட இமேஜை டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் ஊடகங்கள் வாதிச்சுட்டு இருக்கு. பார்லிமெண்ட் வரைக்கும் இந்த டிபேட் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அமெரிக்காவில் வந்து அதானி குரூப் வந்து பங்கு மார்க்கெட் மோசடியில் ஈடுபட்டானுங்கன்னு ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு வருஷமாக ஓடிட்டு இருக்கு. அதானி மேலேயும் அதானியோட மருமக மேலேயும் அங்கே வந்து சாகர் அதானி அந்த 2 பேர் மேலேயும் வந்து வழக்கு போட்டிருக்காங்க. புருக்லினில் இருக்கக்கூடிய, நியூயார்க்கில் இருக்கக்கூடிய அந்த கோர்ட்டில் வந்து நீதிமன்றத்தில், அமெரிக்க கோர்ட்டில் வழக்கு போட்டிருக்காங்க. இவங்க 2 பேர் மேலே வழக்கு இருக்குது. இது ஏகப்பட்ட மோசடி பண்ணியிருக்கானுங்க, அமெரிக்க பங்கு மார்க்கெட்டில் நிறைய மோசடி, பொய்ய சொல்லி நிறையா மோசடி பண்ணியிருக்கானுங்கன்னு சொல்லி வழக்கு போட்டு அதுக்கு சம்மனே வாங்க மாட்டேன்னு சொல்லி இவங்க வந்து மறுத்துக்கிட்டு இருந்தானு. நாங்கள் வந்து சம்மன் வாங்க மாட்டோம், வழக்கு நடத்த மாட்டோம்னு சொல்லி அதானியும் அதோடைய மருமகனும் மறுத்துக்கிட்டு இருந்தா, ஒரு வருஷமாக இழுத்தடிச்சிட்டு இருந்தானு. இப்போ கடைசியாக வந்து அங்கே இப்போ அமெரிக்க நீதிமன்றம் என்ன பண்ணுறான்னா வந்து பல வேறு ஏதாவது வழிமுறைகள் மூலமாக வந்து சம்பளம் சர்வ் பண்ணி தான் ஆகணும், நெருக்கடி கொடுக்கணும் அவங்களுக்கு, இவனுக்கு ஒரு வருஷமாக தப்பிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த நெருக்கடி வர என்ன ஆகுதுன்னா வந்து அதானிக்கு வந்து பெரிய அளவுக்கு லாஸ், இங்கே பங்கு மார்க்கெட்டில் பல லட்சம் கோடி ஒரு வாரத்திலே லாஸ் ஆகுது. இது ஒரு பிரச்சனை நடந்து கடைசியாக இப்போ என்ன பண்ணுறானுங்கன்னா அது சம்மன் வாங்குறதுக்கு ஒத்துக்கிட்டானுங்க. அவனு சம்மன் வாங்குறதுக்கு ஜனவரி 31 வந்து சம்மன் வாங்க வந்து ஒத்துக்கிட்டானுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ட்ரம்ப்போட அட்வொகேட்டை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதானிக்கு வந்து அந்த வழக்கில் வந்து ஆஜராகிறது யாருன்னா ட்ரம்ப்போட அட்வொகேட்டு தான் அதானிக்காக ஆஜராக போகிறாப்புல அப்படின்ற ஒரு செய்தி வந்துட்டு. அப்போ இதுவுமே வந்து மோடிக்கு அதானிக்கு நெருக்கடினா அதானியும் வேற மோடி வேற கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். அப்போ அதானிக்கு வந்து அமெரிக்காவுடைய அந்த ஊழல் வழக்கு, அந்த பங்கு மார்க்கெட் மோசடி வழக்கை வச்சு நெருக்கடி கொடுக்குறானுங்க அப்படின்னா அதுவுமே வந்து மோடியோட இமேஜ் வந்து ஸ்பாயில் ஆகக்கூடிய விஷயம் தான், மோடிக்கு சிக்கல் உருவாக்கக்கூடிய விஷயம் தான். அப்படி எல்லா விஷயத்தையும் இப்போ இந்த நடக்கிற எல்லா சம்பவங்களையும், இந்த எப்ஸ்டீன் ஃபைல் விவகாரமாக இருந்தாலும் சரி, அது அமெரிக்காவுடைய இந்த ட்ரம்ப்போடைய இந்த வர்த்தக ஒப்பந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து இந்த இராணுவ தளபதி சீனா ஆக்கிரமிப்பில் வந்து இந்தியா அரசாங்கம், மோடி அரசாங்கம் விட்டு கொடுத்துருச்சு சீனாவுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இராணுவ தளபதியோடைய புத்தகம், நரவணையோட புத்தகம் சம்மந்தப்பட்ட சர்ச்சையாக இருந்தாலும் சரி, இல்லை அமெரிக்காவில் நடக்கக்கூடிய இந்த அதானி சம்மந்தப்பட்ட அந்த மோசடி வழக்காக இருந்தாலும் சரி, இது எல்லாமே நீங்கள் சேர்த்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது மோடியை வந்து கார்னர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் லெவல்லையும் சரி, நேஷனல் லெவல்லையும் மோடியை கார்னர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நல்லா தெளிவாக தெரியுது. அப்போ இதெல்லாம் வந்து எதை வெளிப்படுத்துது அப்படின்னா, மோடியை வந்து இனிமேல் வந்து வச்சிருக்கிறது நமக்கு சிக்கலாகும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு இந்த ஆரிய பார்ப்பன கும்பல், ஆர்எஸ்எஸ் பார்ப்பன கும்பல் வந்திருக்கு. ஏன்னா மோடியில் இதெல்லாம் வெறும் முகமூடி தான், பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ணுறது, இந்தியா வந்து ஆட்சி பண்ணுறது எல்லாம் இந்த ஆர்எஸ்எஸ் பார்ப்பன கும்பல் தான். வெளியில் காட்டுறதே இந்த மாதிரி மூஞ்சியில் காட்டிக்குவானுங்க, தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடினானுங்க. விஸ்வகுரு மோடி தான் விஸ்வகுரு, ஏதோ மோடி இருக்கிற வரைக்கும், மோடி உயிரோடு இருக்கிற வரைக்கும் மோடி தான் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் அப்படிலாம் தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருந்தானு. இப்போ வந்து இது சிக்கலாகும் அப்படின்ற முடிவுக்கு ஒன்று வர்றானு. என்ன காரணம் அப்படின்னா, மோடி வந்து இந்தியாவில் ஆட்சியில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஃபேக். இது வந்து மோடி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிச்ச ஆட்சியில் இல்லைங்கிறது இந்தியா பூரா தெரியும். இவனுக்கு என்ன தான் ஒவ்வொரு மாநிலமாக ஜெயித்தாலும், பார்லிமெண்ட்டில் எலெக்ஷனில் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் இவனுக்கு ஜெயிச்சதாக கணக்கு காட்டி இவனுக்கு அதிகாரத்தில் இருந்தாலும் மக்கள்கிட்ட வந்து இவனுக்கு அந்நியப்பட்டு போயிட்டே இருக்கானு. ஏன்னா இவனுக்கு ஃப்ராடு, ஃபுல்லாக ஓட்டு திருட்டு பண்ணி ஜெயிக்கிறானுங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட 2019 மோடியோட ஆட்சி முடிஞ்சிருச்சு. மோடி எலெக்ஷனில் ஜெயிச்சதுன்றதுலாம் அதுக்கு முன்னாடி தான். அதுக்கு பிறகு எல்லா தேர்தலையுமே வந்து இவனுக்கு வந்து அது பார்லிமெண்ட் எலெக்ஷனாக இருந்தாலும் ஸ்டேட் எலெக்ஷனாக இருந்தாலும் ஃபுல்லாக ஃப்ராடு அப்படிங்கிறதான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்த ஃப்ராடை வச்சுக்கிட்டு, இந்த ஃப்ராட் பிரைம் மினிஸ்டரை வச்சுக்கிட்டு ரொம்ப நாளைக்கு காலத்தில் முடியாது, வண்டி ஓட்ட முடியாது. ஏன்னா இது எதிர்ப்பு அதிகமாகிட்டே இருக்குது, நாளுக்கு நாள் எதிர்ப்பு அதிகமாகுது, மக்களுக்கு பாதிப்புகள் அதிகமாகுது. இவனுக்கு என்னதான் மீடியா வச்சுக்கிட்டு கதை சொல்லிகிட்டு இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு கொந்தளிப்பு உருவாகிக்கிட்டே இருக்கு. இது வந்து பெரிய லெவலில் பிரச்சனையாக மாறும், எதிர்காலத்தில் பெரிய பிரச்சனையாக மாறும், ஒரு மக்கள் புரட்சியாக எதிர்காலத்தில் மாறும் அப்படிங்கிற சூழல் நோக்கி தான் இந்தியா போயிட்டு இருக்கு. இதில் முதல்ல பாதிக்கப்பட போகிறது இந்த ஆர்எஸ்எஸ், இந்த பார்ப்பன கும்பல் தான். இந்த 3% கும்பல் தான் முதல்ல பாதிக்கப்படுவானு. இது மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறது, பிஜேபி எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புங்கிறது இன்னைக்கு இந்த பார்ப்பன எதிர்ப்பு, ஆரிய பார்ப்பன எதிர்ப்பாக இன்னைக்கு வடிவம் எடுத்திருக்கு. அப்போ இவனை நோக்கி தான் திரும்பும், இவனுக்கு தான் வந்து பாதிக்கப்படுவானு. ஏன்னா இது வந்து ஆரியனுக்கு எதிரான யுத்தமாக தான் அது மாறும். அப்போ அந்த சூழ்நிலையை நோக்கி இந்தியா போயிட்டு இருக்கு. அப்போ இதை வந்து இவனுக்கு பயம் உருவாகுது.
இந்த பயத்தில் வந்து இப்போ நீ என்னதான் வந்து மோடியை வச்சுக்கிட்டு முக்கியமாக தமிழ்நாடு மாதிரியான இடங்கள் எல்லாம் இவனுக்கு வந்து மோடி மூஞ்சியை காமிக்க இங்கே சிக்கல் தான் அவனுக்கு. நீ மோடி கூட யாரை கொண்டு போய் கனெக்ட் பண்ணாலும் எல்லாமே காலி ஆகிட்டு இருக்கானு. அந்த அளவுக்கு வந்து ஏன்னா இவனுடைய சுயரூபம் தெரிஞ்சிருச்சு மக்களுக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தென் மாநிலங்களில் மேக்ஸிமம் தெரிஞ்சிருச்சு. வட இந்தியாவிலே இன்றைக்கி பெரிய அளவுக்கு எதிர்ப்புகள் உருவாகிட்டு இருக்கு. அப்போ இந்த சூழ்நிலையில் வந்து இனிமேலும் இந்த முகமுடியை மோடின்ற முகமுடியை வச்சுக்கிட்டு இந்த பிம்பத்தை வச்சுக்கிட்டு நகர்த்த முடியாது, ரொம்ப நாளைக்கு நகர்த்த முடியாது. கஷ்டப்பட்டு நகர்த்தினாலும் இது பூமராங்க திரும்பவும் அட்வர்ஸாக மாறுன்ற பயம் இருக்குது. அதனால வந்து இவனுக்கு என்ன பண்ணுறானுங்கன்னா வந்து பிளான் பண்ணி இப்போ ரொம்ப வேகமாக வந்து மோடியோட பிம்பத்தை சிதைக்கிறதுக்கான வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவனுக்கு சங்கிகள் பூரா வந்து ஒரு பெரிய பிம்பத்தை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கானு. இப்போ இந்த ஆர்எஸ்எஸ் பாப்பட கும்பலுக்கு அசிவாரமே இது அப்படின்னா வந்து இந்த ஏமாந்து நிற்கக்கூடிய இந்த முட்டாள் சங்கி கூட்டம் தான். இந்தியா பூரா இருக்கக்கூடிய இந்த முட்டாள் சங்கி கூட்டம் தான். என்னென்ன பொய் சொன்னால் நம்ம அவனுங்களை ஏமாற்ற முடியும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பொய் சொல்லி அவங்களை ட்ரெயின் அப் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அவனுங்களை வந்து இப்போ இன்றைக்கி மோடியை தூக்கி போட முடியாது, அவனுங்களை மீறி மோடியை தூக்கி போட முடியாது. அவனுக்கு காரணம் கேட்பானுங்க, எதுக்காக மோடியை தூக்கி போடணும்? ஏற்கனவே அண்ணாமலை இங்கே தமிழ்நாட்டில் பின்னாடி இழுக்கிறதுக்கே வந்து ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுறானுங்க. எதுக்கு அண்ணாமலையை மாற்றுறீங்க, எதுக்கு அண்ணாமலை பின்னாடி இழுக்கிறீங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானுங்க. சங்கியில் இவனால மேலே இருக்கிறவங்களால இவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. ஒரு 3-4 வருஷம் தான் இந்த அண்ணாமலை வச்சு இங்கே அரசியலே பண்ணியிருக்கானு. இதே இவனுக்கு இவ்வளோ சிக்கலாக இருக்குன்னா மோடி வச்சுட்டு எவ்வளோ பெரிய அரசியல் பண்ணியிருக்கானுங்க. குஜராத்தில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக மிகப்பெரிய அரசியல் பண்ணியிருக்கானுங்க. இன்றைக்கி மோடின்ற அந்த முகமுடியை வச்சு தான் இந்தியா பூரா இவங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இவ்வளோ பெரிய பிம்பத்தை வந்து திடீர்னு தூக்கி போட முடியாது. திடீர்னு தூக்கி போட்டு வேற ஒரு ஆள் அந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வைக்க முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஆட்களும் கிடையாது இன்னைக்கு பிஜேபியில். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மோடியோட பிம்பத்தை ஊதி பெருசு ரொம்ப பெரிய ஒரு பலூனாக மாற்றிட்டானு. அப்போ அந்த சூழ்நிலையில் அந்த பிம்பத்தை வந்து சிதைச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதை சின்னதாக்கி மோடியை தூக்கி போட்டு வேற ஒரு பிம்பத்தை வேற ஒரு முகமுடியை அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கணும். அதுக்கான வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதா இந்த விஷயங்கள் நமக்கு உணர்த்துது.